முக்கியமான பொருள் பற்றி பேச போறோம். என்ன விஷயம்னா, குரு பெயர்ந்திருக்கிறார் இல்லையா, சில ராசிகளுக்கு வியாழ நோக்கம் வந்துருச்சு, திருமண ஏற்பாடுகளை வேகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சில ராசிகளுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. குறிப்பா மீன ராசிக்கு 7ஆம் இடத்தை வியாழன் பார்க்குது, ரிஷப ராசிக்கு 7ஆம் இடத்தை வியாழன் பார்க்குது, விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வந்துருக்குது. திருமண ஏற்பாடுகள்லாம் செய்ய அப்படின்னு சொல்லி ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களுடைய பெற்றோர்கள் திருமணம் வரன் தேடுறதில்ல, பொண்ணு தேடுறதுலையும் மாப்பிள்ளை தேடுறதுலையும் ரொம்ப மும்முரமா இருப்பாங்க. அப்போ இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது நம்ம என்ன விஷயங்களை ஜோதிடர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறத இன்னைக்கு உள்ள கொள்ளும். திருமண பொருத்தம் பார்க்கும்போது கவனிக்க வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு உள்ள தலைப்பு. ஒரு சகோதரி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, என் பொண்ணு மேசராசி, எந்தெந்த நட்சத்திரம்லாம் பொருந்துங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்பதான் எனக்கு இந்த சிந்தனை உதிச்சது. ஆகா, என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் பொருந்தக்கூடியதுன்னு சொல்லி இவங்க பாட்டு நட்சத்திரத்தை பொருத்தத்துக்கு மட்டுமே பார்த்துட்டு ஜாதக ரீதியா முக்கியமா ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை கேட்காம விட்டுறாங்களே அப்படிங்கறதுக்காக தான் இதை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. இப்ப இந்த நட்சத்திர பொருத்தம்னு சொல்லி இந்த பொருந்தக்கூடிய பெண்ணின் நட்சத்திரங்கள், அதற்கு கரஸ்பாண்டிங்கா பொருந்தக்கூடிய ஆண் நட்சத்திரங்கள்னு போட்டு நீங்க டேபிளேஷன் எல்லா ஜோதிடர்களும் வச்சிருப்பாங்க. நீங்களும் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அஸ்வினி நட்சத்திரம்னு இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நேர ஆணோட நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரங்கள்ல என்னென்ன பொருத்தம், இந்த 12 பொருத்தங்கள்ல பொருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்து அதுல 10 பொருத்தம் பொருந்தது, 8 பொருத்தம் பொருந்தது, 7 பொருத்தம் பொருந்ததுன்னு சொல்லி அதை மட்டுமே பார்த்துட்டு ஆகா நல்ல பொருத்தம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை அவசரமா முடிச்சு வச்சுட்டு கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாளிலேயே விதவிதமான பிரச்சனைகள் வருது. அப்போ ஜோதிடர்கள்ட்ட போய் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாரு இந்த ஜோசியர், ஆனா இப்படி ஆயிப்போச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ இதுல ஜோதிடர்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீங்க என்ன விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் அந்த கடமையும் பொறுப்பு இருக்குது. பெற்றோர்களுக்கும் இருக்குது, மணமகனுக்கும் மணமகளுக்கும் இருக்குது. இந்த காலத்துல அந்த காலத்துல தான் பெற்றோர்களே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பிள்ளைகளே ஆர்வமா இருக்கிறதுனால மணமகன் மணமகளுடைய பெற்றோர்களுக்கும் சம்பந்தப்பட்ட ஆண் பெண்ணுக்குமே நம்ம என்ன விஷயங்களை எல்லாம் அணுகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பதிவா நான் கருதுறேன். அதுக்காக தான் இன்னைக்கு இந்த பொருள் எடுத்திருக்கிறேன். இது வழக்கமான நம்மளுடைய ஆன்மீக பதிவுகளுக்கு இடையில மக்கள் நலன் கருதி இந்த 2 பதிவை வெளியிடுறேன். அது தொடர்ச்சியாக ஆன்மீக நிகழ்ச்சியிலே விரும்புவவர்கள் கொஞ்சம் சற்று பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொள்றேன். ஏன்னா தொடர்ச்சியாக நம்மளுடைய பதிவுகளுக்கு இடையில தான் நான் இதை போடுறேன். இது ஒரு சகோதரி மெனக்கெட்டு நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இப்படி கேட்டதுனால அவங்களுக்கு மட்டும் சொன்ன மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறக்காக வேண்டி இதை ஒரு பதிவாகவே போட்டோம்னா எல்லா பெற்றோர்களுக்கும் பயனளிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்ப நீங்க ஜோதிடர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன? நான் ஜோதிடர் அல்ல, ஜோதிட கலையை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால நீங்க அவங்கள்ட்ட போய் என்ன கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன். முக்கியமா இப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நீங்க ஒரு மணமகனுடைய ஜாதகத்தையோ மணமகள் ஜாதகத்தையோ கொண்டு போறீங்க. கொண்டு போன உடனே அவங்க நட்சத்திரத்தை பொறுத்த முதல்ல பார்த்துட்டு 10 பொருத்தம் 8 பொருத்தம் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. சரி, ரைட்டு. அது மட்டுமே போதுமா? போதாது. நீங்க கொண்டு போன ஜாதகம் அந்த ஆணோட ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண்ணோட ஜாதகமா இருந்தாலும் சரி, அதில் லக்ன பாவம் எப்படி இருக்கிறதுன்னு கேட்கணும். நீங்க இந்த லக்ன பாவம் அப்படிங்கிறது தான் ஒருவனுடைய மனம், ஆளுமை, முயற்சி, திறமை, ஆயுள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியது. நான் சொல்லக்கூடியது பூராமே நீங்க கேட்டுட்டு குறிப்பெடுத்து வச்சுக்கிடுங்க. நீங்க போய் கேட்கறதுக்கு லக்ன பாவம் வலுவாக இருக்கிறதா குறிச்சு வச்சுக்கிடுங்க. லக்ன பாவம் ஒருத்தனுக்கு வலுவாக இருக்க வேண்டும். லக்ன பாவம் வலு குறைந்து இருக்கிறவன் என்ன இருந்தாலும் சமுதாயத்தில் மேன்மை அடைய முடியாது. ஏன்னா பிறவி அமைப்பே அப்படி. லக்னம்ங்கிறது ஒருவனுடைய பிறவியினுடைய அமைப்பிலேயே அவன் எப்படிப்பட்டவன் என்பதை குறிக்கக்கூடியதான். அப்போ லக்ன பாவம் நன்றாக இருக்க வேண்டும். லக்னத்திற்குரிய அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ
கேந்திரம் 1, 4, 7, 10ங்கிற கேந்திரங்களிலேயோ 5, 9 என்ற திரிகோணங்களிலேயோ வலுவாக இருக்க வேண்டும். வலுவாக இருக்க வேண்டிய பாவம் லக்ன பாவம். அப்படி எப்படி இருக்குயா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அவங்க அதுக்குரிய கால்குலேஷன் எல்லாம் போட்டு இந்த லக்னம் வந்து வலுவாக இருக்கிறார், லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார், இவர் இந்த மாதிரி எல்லாம் இருப்பாரு, இவருடைய குணாதிசயங்கள் என்ன, இவர் இந்த சாப்பாட்டை விரும்புவாரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய குணாதிசயங்கள் முழுவதும் அவருடைய இதை பூரா சொல்லிடலாம். அது வலுவாக இருக்க வேண்டும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய பாவம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் என்ற 5ஆம் பாவம். இது ஒரு சுபஸ்தானம். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அல்லது இந்த புத்திரஸ்தானம் வந்து வலுவாக இருந்தால்தான் அவர் ஏற்கனவே அவருக்கு வழி வழியாக வந்திருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அவரிடம் தங்கும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலுவாக இருந்தால்தான் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அவர்கிட்ட சேரும். அவருக்கு நல்விதமான புத்திர சம்பத்துகள் இருக்கும். அதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்குது. அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம், அந்த புத்திரஸ்தானம் வந்து பலம் குறைந்து இருந்து தீக்கிரகங்கள் அதுல இருந்து பாவங்களால் பார்க்கப்பட்டால் இந்த பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அவருக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்ப இது தெரியாம போய் நீங்க சேர்த்து வச்சுட்டீங்கன்னா என்ன ஆகும்? கல்யாணத்துக்கு பிறகு இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறது மன வருத்தம் தான் வரும். ஆக பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் வலுவாக இருக்க வேண்டும், சுவர்களால் பார்க்கப்பட வேண்டும், சுபத்தன்மை உடையதாக இருக்க வேண்டும், மறையாமல் இருக்க வேண்டும். அடுத்து பாக்கியஸ்தானம் என்ற 9வது இடம் மிக முக்கியமானது. நாம் இந்த பிறவியில் என்னென்ன சுகங்களை எல்லாம் இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க போகிறோம், நாம் என்ன விதமான செல்வங்களை எல்லாம் அனுபவிக்க போகிறோம் என்பதை குறிக்கக்கூடியது இந்த பாக்கியஸ்தானம். ஒருவனுக்கு பாக்கியஸ்தானம் மட்டுமே மிகவும் வலுவாக இருந்தால் பாலைவனத்தில் தூக்கி போட்டா கூட அவன் சகல வசதிகளுடன் இருப்பான். அதான் அந்த பாக்கியஸ்தானத்தினுடைய முக்கியமானது. அவனை கொண்டு போய் நீங்க எங்க வண்டி போட்டாலும் சரி அவன வசதி அவனுக்கு வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். அப்பேற்பட்ட பாக்கியஸ்தானமும் வந்து வலுவாக இருக்க வேண்டும். பாக்கியஸ்தானாதிபதி 1, 4, 7 என்ற 10 வலுவான இடங்களிலேயோ 5, 9 இடங்களிலேயோ இருந்து சுபர்களான வியாழன், சுக்கிரன், புதன், வளர்படி சந்திரன் இவர்களெல்லாம் பார்க்கப்பட்டு பூர்ணமாக வலுவாக இருந்தால் எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிப்பான். ஆக நம்ம கொண்டு போகக்கூடிய ஜாதகம் வந்து இந்த மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவுள்ளதாகவோ பாக்கியஸ்தானம் வலுவுள்ளதாகவோ லக்னம் வலுவுள்ளதாகவோ இருந்தால் அவர்களை கண்ணம் மூடிக்கொண்டு கல்யாணம் செய்து வைக்கலாம். நீங்க நட்சத்திர பொருத்தமெல்லாம் இருந்து இது 3மே சரியில்லைன்னா சேர்த்து வச்சு பிரயோஜனம் இல்லை. இதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். ஜோதிடர்கள்ட்ட போய் நீங்க இதை கேட்கணும். 1ஆம் பாவம் எப்படி இருக்கு, 5ஆம் பாவம் எப்படி இருக்கு, 9ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிந்து கொண்டு உங்களை நீங்களே திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து முக்கியமானது 8ஆம் பாவம். அதான் வந்து ஆயுஸ்தானம். சேர்த்து வைக்கக்கூடிய தம்பதியர் 100 ஆண்டு காலம் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் அல்லவா? அப்ப இந்த 8ஆம் இடம் வந்து 8ஆம் இடத்து அதிபதியையும் 8ஆம் இடத்தையும் குரு பார்த்தால் மிகவும் நல்லது. சுக்கிரன் பார்த்தாலும் நல்லது. அதே மாதிரி புதன், வளர்புறை சந்திரன் பார்த்தால் நல்லது. 8ஆம் இடத்தை அதிபதியையும் 8ஆம் இடத்தையும் சுபர்கள் பார்த்தால் அவர்களுக்கு வந்து ஆயுள் தீர்க்கம். 8ஆம் இடத்து அதிபதியும் வந்து வலுவாக இருக்க வேண்டும். 8ஆம் இடம் தான் வந்து விபத்து, அவமானம் இதையும் குறிக்குது. அதனாலதான் வந்து 8ஆம் இடத்து அதிபதி வலுவாக இருந்து அது சுபர்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன். அப்படி இருந்தாதான் வந்து ஆயுள் கூடும், இந்த மாதிரி வீண் அவமானங்கள் ஏற்படாமல் இருக்கும், திருமணத்துக்கு பின்புடைய வாழ்க்கை வந்து சுபிட்சமாக இருக்கும். இப்ப நீங்க இதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். ஜோதிடர்கள் வந்து இதை சொல்றது தயங்குவாங்க. ஒரு ஜாதகத்தை கொண்டு போறீங்க, இதுல இந்த ஆயுள் எப்படி இருக்குங்க இந்த ஜாதகத்துக்கு நீங்க தான் கேட்கணும். என்னென்ன காரணங்கள்னால இப்படி எப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கு சொல்லுவாங்கன்னா நீங்க அதை கேட்டு தெளிவுபட்டு புரிஞ்சுக்கிடணும். 8ஆம் பாவம் சொல்லியாச்சு, 9ஆம் பாவம் சொல்லியாச்சு. அடுத்து 6ஆம் பாவம் சத்ரு ரோகஸ்தானம். எப்பொழுதுமே வந்து இந்த சத்ரு ரோகஸ்தானம் வந்து லக்னத்தை விட வலு குறைந்ததாக இருக்க வேண்டும். சத்ரு ரோகஸ்தானாதிபதி அந்த 6ஆம் இடத்திற்குரிய அதிபதி 1ஆம் இடத்திற்குரிய அதிபதியை விட வலு குறைந்தவனாக இருக்க வேண்டும். 1ஆம் இடத்துக்குரிய அதிபதி வலு குறைவனாக வலு கூடியவனாக இருந்தால் அவன் எப்பவுமே நிம்மதியா இருக்கலாம், நோய் நொடி இல்லாம இருக்கலாம்.
அதே சமயத்துல 6ஆம் இடத்துக்குரியவன் வலுக்கூடவனா இருந்துட்டான்னா 1ஆம் இடத்துக்கு உடையவனோட அவன் கூடி இருந்துட்டான்னா எப்பொழுதுமே வந்து கடன் இருக்க வாய்ப்பு இருக்குது, நோய் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு ஜாதகத்தில் இந்த சத்ரு ரோகஸ்தானாதிபதியான 6ஆம் இடத்து அதிபதி வலு குறைந்து இருக்க வேண்டும். அது முக்கியமானது. 6ஆம் இடத்து அதிபதி வலு குறைந்து இருக்கிறானா என்று நீங்க கேட்கணும். கேட்டா அவங்க சொல்லிடுவாங்க, கேட்கலன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நல்ல விஷயங்களை மட்டும்தானே அவங்க சொல்லுவாங்க. அதனால இப்ப என்னென்ன ஸ்தானங்கள் வந்து பலமாக இருக்க வேண்டும், என்னென்ன ஸ்தானங்கள் பலம் குறைந்து இருக்கணும்னு இப்ப சொல்றேன். 6ஆம் இடம் வந்து பலம் குறைந்து இருக்கணும், இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஆயுள் ஸ்தானம் வந்து நன்றாக இருந்து சுபர்களால் பார்க்கப்பட்டிருக்கணும். ஆயுள் ஸ்தானாதிபதியையும் சுபர்கள் பார்க்கணும், ஆயுள் ஸ்தானத்தையும் பார்த்தா தான் ஆயுள் கட்டியா இருக்கணும். அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாக்கியஸ்தானம் வந்து வலுவாக இருக்கணும். இதெல்லாம் இப்ப இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு சேர்த்து விடலாம். நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டு மேற்கூறி இதெல்லாம் வந்து சரியில்லாம இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் வரும். 8ஆம் இடம் கெட்டு போயிருந்ததுன்னா ஆயுள் பங்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி 6ஆம் இடம் வலுவா இருந்துச்சுன்னா நோய்களையும் கடலையும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சரி, எல்லாமே இருந்து லக்னாதிபதி வலு குறைந்து இருக்கிறான்னா வாழ்க்கை முழுவதுமே போராட்டமா இருக்கும். பாகிஸ்தானாதிபதி வலு இழந்திருக்கானா எந்த பாக்கியத்தையும் அடைய முடியாது, ஒரே போராட்டமா இருக்கும். பாகிஸ்தானாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் நீங்க கேட்டா தான் அவங்க சொல்லுவாங்க. இப்படி நீங்க கொண்டு போற ஜாதகத்துல இந்த அம்சங்கள்லாம் சரியா இருக்காங்கிறத பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பும் கடமையும் தான். அவங்க தானாகவே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்ப நிறைய வந்து குடும்ப நல கோர்ட்ல வந்து விவாகரத்துக்கள் வருது, அரேஞ்சு மேரேஜ்லயும் நிறைய விவாகரத்துக்கள் வருது. அப்போ நீங்க தெளிவான ஒரு சிந்தனையோட வந்து தம்பதிகளை சேர்த்து வைக்கணும். அதுக்காகத்தான் இந்த பதிவு, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப நீங்க முதல்லயே வந்து இதான் நடக்க போகுது கோடிட்டு காமிக்கிறது தான் வந்து ஜோதிடம். எல்லாத்துக்கும் வழிகாட்டுறது தான் ஜோதிடம், யாரையும் பயங்காட்டுறது கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னா அதை தெரிந்து கொண்டு அவர்கள் நமக்கு வேண்டிய சொந்தத்திலேயே சில பேர் வந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்ப்பீங்க. அப்ப இப்படி இருக்குதுப்பா, இதை நம்ம உணர்ந்து தகுந்தபடி நம்மளுடைய வாழ்க்கை முறையில அமைத்துக் கொள்ள வேண்டும், முன்னேற்பாடு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 பேருக்குள்ள 2 வீட்டார்களுக்கு இடையில மனமுறிவு வராது. அவங்க ஆணும் பெண்ணு சந்தோஷமா இருக்கலாம். இது ஸ்நான பலன்களின் அடிப்படையில் நீங்க எப்படி கவனிக்கணுங்கிறத சொல்லியிருக்கேன். அடுத்து நீங்க கவனிக்க வேண்டியது வந்து தசாபுத்திகள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் முடிக்கும் பொழுது 2 பேருக்குள்ள யாரும் ஒருத்தருக்கு கூட அந்த கேது திசை நடந்து கொண்டு இருக்க கூடாது. கேது திசை வந்து கேது ஞானகாரகன், அவன் தாம்பத்திய வாழ்க்கைக்கு இடையூறாகத்தான் இருப்பான். அப்போ ஒண்ணு கேது திசை நடந்து முடிகிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். திருமணம் நடந்து ஆயத்த பணிகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது கேது திசை நடந்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது திருமணம் முடிந்து ஓரிரு வருடங்களிலேயே கேது திசை வருவதாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கேது திசையில் நான் ஆராய்ச்சி பண்ணி பலவிதமான ஜாதகங்களை எல்லாம் பார்த்ததுல அடிப்படையில் இந்த மனமுறிவு ஏற்பட்டவங்களுடைய ஜாதகத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது அதில் இந்த கேது தசை சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆக கேது தசை முடிகிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். அல்லது இருமண வீட்டாருமே வந்து பேசி முடிஞ்சு இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்ம எல்லா இடத்துலையும் 2 பெற்றோர்களையும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து மணமக்களும் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்திருந்தால்தான் வந்து இந்த கேது திசையினால் வரக்கூடிய பாதிப்பிலிருந்து நீங்கள் மீள முடியும். ஒன்னு கேது திசை முடிகிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். அல்லது இப்படி நடக்க போகுது, இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம பொறுமையுடன் வாழ்க்கையை சந்திக்கணும்னு தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்து திருமணமான சில ஆண்டுகளிலேயே 6, 8, 12ஆம் இடத்துக்குரிய தசைகள் வந்தால் அப்பொழுது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இப்ப திருமணமான ஒரு 2 வருஷத்திலேயோ 3 வருஷத்திலேயோ 5 வருஷத்திலேயோ வந்து 6ஆம் இடத்துக்குரிய திசை வந்து நடத்துகிறது யாராவது ஒருத்தருக்கு என்றால் அப்போ அவங்க நோய்வாய்ப்படவோ கடன் படவோ வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இந்த ஜாதகத்துல ஏற்கனவே உள்ள அமைப்பை தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ அதை நீங்க அந்த சமயத்துல வந்து வருத்தப்பட்டு கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. திருமணம் முடிந்த 6 ஆண்டுலேயே வந்து 5 ஆண்டுலேயே வந்து இந்த 6ஆம் இடத்துக்குரிய திசை வருது அப்படின்னா கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், அவங்க எந்த பாவத்துல போய் அவர் ஏறி இருக்கிறாரோ, எந்த நட்சத்திரத்தினுடைய காலில் ஏறி இருக்கிறாரோ அதுக்கு தொடர்புடைய நோய்களும் அதனால வரக்கூடிய கடன் சுமைகளும் வரும். அதை முன்னக்கூட்டியே தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ கல்யாணம் முடிஞ்ச நியர்பை ஃபியூச்சர்ல வந்து இந்த 6ஆம் இடத்துக்குரிய திசை வந்துச்சுன்னா கொஞ்சம் விலக்கி வைக்கிறது நல்லது. அதே மாதிரி 8ஆம் பாவம் வீண் விபத்துகளையும் வீண் அவமானங்களையும் விபத்துகளையும் தரக்கூடிய 8ஆம் இடம். 8ஆம் இடத்துக்குரிய அந்த திசையானது
திருமணமான சில வருடங்களிலேயே நடக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை விளக்கி வைக்கிறது நல்லது. பிறகு செஞ்சு முடிச்ச பிறகு கூப்பாடு போட்டு பிரயோஜனம் இல்லை. அதுக்காக இதை சொல்றேன். அப்போ இந்த எப்படி ஸ்தான பலன்கள் முக்கியமானதோ அதே மாதிரி தசா புத்திகளும் முக்கியமானது. 6-8க்குரிய தசைகள் நடக்காமல் இருக்க வேண்டும், கேது தசை நடக்காமல் இருக்க வேண்டும், பாவர்களுடைய தசைகள் நடக்காமல் இருக்க வேண்டும். அதுக்காக வேண்டி ஒரு ஜாதகத்துல வந்து இதெல்லாம் நடக்காமலே இருக்காது. ஒரு 20 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு நடந்ததுன்னா 2 மணமக்களுமே வந்து ஒரு புரிதலுக்கு வந்திருப்பாங்க. அது பாட்டுக்கு பிரச்சனை இல்லாம போயிடுவாங்க. இருவருக்குரிய கஷ்டத்தை இருவரும் சேர்ந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வந்துடும். 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளேயே தான் நான் இதை சொல்றேன். ஆக 120 வருஷத்துல வந்து எல்லாருக்கும் இந்த தசைகள் வந்துதான் ஆகும். ஆனா ஏர்லி டேஸ் ஆஃப் த மேரேஜ்ல வந்தாச்சுன்னா தான் இந்த பிரச்சனை. 2 வருஷம் 3 வருஷத்துல வந்து அவங்க மன முதிர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாலேயே வந்திருக்கும் போது பெற்றோர்களும் வந்து கோபக்காரர்களாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி விவாகரத்து வரைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஒரு 15 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு வந்தா பிரச்சனை இல்லை. அதை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்கள். வராமல் இருக்காது. 15 வருஷத்துல எல்லாம் 2 குழந்தைகள் பிறந்து அவங்க வாட்டுக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு வாழ ஆரம்பிச்சு விடுவாங்க. அப்போ ஒருத்தர் கணவனுடைய பிரச்சனையை மனைவியும் மனைவியினுடைய பிரச்சனை கணவனையும் ஏற்றுக்கொண்டு இருவரும் ஒருவருக்கு விட்டு கொடுத்து வாழ பழகி விடுவார்கள். அப்ப இந்த 15 வருஷம் 10 வருஷம் வரைக்கும் இடைப்பட்ட காலங்கள்ல தான் இந்த பாதகத்தை விளைவிக்கக்கூடிய தசைகள் நடக்காமல் இருக்கிறான்னு பார்த்துக் கொள்ள வேண்டும். அது வந்து நீங்க ஜோதிடர்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதெல்லாம் வந்து அவங்களாவே இவ்வளவு விடாவரியா சொல்ல தலைக்கப்பட மாட்டாங்க. நீங்க கேட்டா தான் சொல்லுவாங்க. அதை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். அதாவது பெற்றோர்களும் ஆண் பெண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னு இன்னைக்கு இதை சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், சஷ்ட அஷ்டகம். பெண் ராசியிலிருந்து 6ஆம் ராசியிலோ 8ஆம் ராசியிலோ ஆண் ராசி இருக்குமாறு சேர்க்கக்கூடாது. அதே மாதிரிதான் ஆண் ராசிக்கும். அப்படி சேர்த்தா என்னையா ஆகும்? சேர்த்தாங்கன்னா காலம் முழுவதும் 6ஆம் இடத்துக்குரிய ராசியாக இருந்ததினால் காலம் முழுவதும் தர்க்கம் பண்ணிக்கொண்டு எந்த விதமான கொள்கை முடிவுகளையும் ஒத்து வராமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். 8ஆம் இடத்துக்குரிய சேர்த்து வைத்தால் எந்த நேரமும் சதா சர்வ காலமும் வாக்குவாதமும் சண்டைகளும் புரிந்து கொண்டுதான் அவமானங்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த சஷ்ட அஷ்டகம் ராசி சேர்ப்பதை விட்டுவிடுங்கள். சஷ்டம் என்றால் 6, அஷ்டம் என்றால் 8. புரியும்படி சொல்லணும்னா இப்போ 1வது ராசி மேச ராசி, அதுக்கு 6வது ராசி கன்னி ராசி. மேசத்தையும் கன்னியையும் சேர்க்கக்கூடாது. இப்ப அந்த ராசியில வந்துச்சுன்னா முதல்லயே வந்து நீங்க வேண்டியதில்லைன்னு விளக்கி விடலாம். அதே மாதிரி மேச ராசிக்கு 8ஆம் ராசி விருச்சிக ராசி. ரெண்டுமே வந்து செவ்வாய் தானே சேர்க்கலாம்னு சில பேர் சொன்னா கூட சேர்க்காதீங்க. ஒரே மாதிரி விஷயத்திலேயே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால அதை போட்டு பிரயோஜனம் இல்லை, சேர்த்து பிரயோஜனம் இல்லை. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதே மாதிரி 8ஆம் ராசி வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி வரும். உதாரணத்துக்காக 1-2 சொல்றேன். நீங்க அதை சேர்த்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு தான் அந்த தம்பதிகள் இருப்பாங்க. 6ஆம் ராசி வந்து துலா ராசி. ஒரே ராசி தானே அப்படின்னு சொல்லி சில பேர் சேருங்க அப்படிம்பாங்க. 2 சுக்கிரன் தானே சேருங்கம்பாங்க. சேர்க்கக்கூடாது. புரியுதா? அதே மாதிரி மிதுன ராசிக்கு வந்து 6ஆம் ராசி வந்து விருச்சிக ராசி, சேர்க்கக்கூடாது. 8ஆம் ராசி வந்து மகர ராசி. இதே மாதிரி பார்த்து 6ஆம் ராசி 8ஆம் ராசி வரக்கூடியதை சேர்க்க வேண்டாம். அனுபவத்துல கண்டுபிடிச்சது. சேர்த்து நல்லா இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தான் தெரியும். அதனாலதான் சொல்றேன், வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்திருவோல கெடும். இதெல்லாம் வந்து ஒரு பிரிகாஷனரி மெஷர்ஸ். நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது. யாரு வந்து பெற்றோர்களுக்கு தெரியணும். நிறைய பெற்றோர்கள் ஒண்ணுமே தெரியாம 11 பொருத்தம் இருக்குது, 8 பொருத்தம் இருக்குது, 7 பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லி சேர்த்து வச்சுட்டு பிள்ளைகளை கஷ்டப்பட வச்சிருக்காங்கிறக்காக வேண்டிதான், அனைவரும் தெரிஞ்சு கொள்ளணுங்கிறக்காக வேண்டிதான் இதை வந்து இன்னைக்கு இடையில வந்து இடைப்பதிவாகத்தான் இதை போடுறேன். இன்னைக்கு ஷெடியூல்ல வந்து வேற ஒரு பதிவு இருந்தது, அதை விட்டுட்டு இந்த பதிவு போடுறேன். ஏன்னா ஒரு தொலைபேசியில இருந்து இப்படி ஒரு கேள்வி கேட்டதுனால எனக்கு இது உதிச்சது. இவங்க ஒரு ஆளுக்கு இவ்வளவு விளக்கம் சொல்றத விட எல்லாருக்குமே பயன்படுற மாதிரி சொல்லிடுவோம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஒரே நட்சத்திரம் தானே சொல்லி கல்யாணம் முடிச்சு வைக்கிறீங்க. ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல ஒரே நட்சத்திரத்துல சேர்ந்துருக்கிறத நல்லா இருக்கிறதோட கஷ்டப்படுறவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஒரே நட்சத்திரத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. ஒரே ராசியையும் தவிர்ப்பது மிக மிக நல்லது. ஏன்னா ஒரே ராசியில நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா தசாபுத்தி சந்திப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. நல்ல தசைகள் நடந்து வந்துச்சுன்னா பரவாயில்ல, 2 பேரும் ஓகோன்னு இருப்பாங்க. பாதகமான தசைகள் 2 பேருக்கு ஒரே சமயத்துல வந்துச்சுன்னா 2 பேரும் படக்கூடிய துன்பத்துக்கு யாரு பொறுப்பாகிறது? அதனால
கூடிய மட்டும் ஒரே நட்சத்திரத்தை தவிர்த்து விடுங்கள், ஒரே ராசியையும் தவிர்த்து விடுங்கள். நாம சொன்ன மாதிரி ஸ்தான பலன்களின் அடிப்படையில சேருங்க. 1ஆம் இடம் வலுவா இருக்குதான்னு பாருங்க, 5ஆம் இடம் வலுவா இருக்கான்னு பாருங்க, 9ஆம் இடம் வலுவா இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் வலுவா இருந்ததுன்னா மிக நல்லது. அதே மாதிரி ஆயுள் ஸ்தானத்தை வியாழன் பார்க்குதா, ஆயுள் நன்றாக இருக்கிறதா என்று பாருங்கள். சத்துரு ரோகஸ்தானமான 6ஆம் இடம் வலு குறைந்திருக்குதா என்று பாருங்கள். கேது திசை நடக்காமல் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பாதகமான தசைகள் நடக்காமல் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏர்லி டேஸ் ஆஃப் த மேரேஜ்ல அது நடக்கக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அதுக்காக நடக்காமலே இருக்காது. அதனால ஏர்லி டேஸ் ஆஃப் மேரேஜ்ல அது நடக்கக்கூடாது. ஒரு 15 வருஷம் 20 வருஷம் நடக்கலாம். பிறகு சஷ்ட அஷ்டகமா உள்ளவங்களை சேர்க்க வேண்டாம். பெரும்பாலும் ஒரே நட்சத்திரம் ஒரே ராசியில் உள்ளவங்களை சேர்க்க வேண்டாம் என்பதை என்னுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையில என்னிடம் வந்த ஜாதகங்களுடைய அடிப்படையில தான் இந்த கருத்துக்களை மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று சொல்கிறேன். இதை அனைவரும் ஏற்றுக்கொண்டு பொருத்தமானவர்களை சேர்த்து மேலும் மேலும் பொன்னான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி வேண்டி இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.